வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, பழனிமலை முருகன் கோவிலுடைய வரலாறு. இந்த பழனிமலை முருகன் கோவிலுக்கு மாலை போட்டு போகிற பக்தர்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா லட்சக்கணக்கில் போகிறாங்க. ஒரு மனிதனுக்கு ஞானம் பிறக்கணும்னா அவனுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கைங்கிற ஒன்று வேண்டும். அந்த கடவுள் நம்பிக்கைங்கிறது அந்த கடவுள் நம்பிக்கை தான் அவனுக்கு ஒரு ஞானத்தையே கொடுக்கும். அந்த நம்பிக்கைக்கு உகந்ததா இந்த பழனிமலை முருகன் டெம்பிள் உள்ள பாலதண்டாயுதபாணி அப்படிங்கிற முருக கடவுள் அவர் கொடுப்பார். சரி, இந்த பழனிமலை முருகன் கோவிலுடைய வரலாறு என்னன்னா, நாரதர் அவர்கள் அவருக்கு கிடைத்த ஒரு ஞான பழத்தை சிவபெருமான் பார்வதி அவர்களுக்கு பரிசாக அந்த பழத்தை கொடுக்கணும்னு நினைப்பார். அந்த பழத்தை பார்வதி அவர்கள்ட்ட தன் குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்லி கொடுப்பார். அந்த பழத்தை கொடுக்கும்போது பாதி பாதியாக பிரித்து கொடுக்கணும்னு பார்வதி அவர்கள் சொல்லுவாங்க. சிவபெருமான் அவர்களும் அந்த பழத்தை பாதியாக பிரித்தா அதனுடைய புனிதத்தன்மை குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லவும், அப்போ இந்த பழத்தை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்பங்கள சிவபெருமான் அவர்கள் சொல்லும் போது, இந்த உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வராங்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே முருகப்பெருமானும் சரி, விநாயகர் அவர்களும் சரி உலகத்தை சுற்றி வருவோம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. முருகரும் தன்னுடைய மயில் வாகனத்துல உலகத்தை சுத்தி வர கிளம்பிடுறாரு. விநாயகர் அவர்களோ ரொம்ப அறிவா யோசிச்சு தன்னுடைய தாய் தந்தையே உலகமா பாவித்து தாய் தந்தையை சுற்றி விட்டு அந்த பழத்தை வாங்கி வச்சுக்கிறாரு. அப்படிங்கிற உலகத்தை சுத்தி அந்த முருகப்பெருமான் எப்படி விநாயகர் அவருக்கு நீங்க இந்த பழத்தை கொடுக்க போச்சு அப்படின்னு முருகர் கேள்வி கேட்கவும், விநாயகர் தாய் தந்தை தான் என்னுடைய உலகம் சொல்லி தாய் தந்தை எங்களை சுற்றி விட்டு இந்த பழத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லவும், முருகன் கோவிச்சுக்கிட்டு நிராயுதபாணியா போய் சேர்ந்த இடம்தான் இந்த பழனிமலை முருகன் டெம்பிள். இந்த பழனிமலை முருகன் கோயில் மலையில போய் முருகப்பெருமான் அவர்கள் போய் அங்கே போய் இருக்கவும், சிவபெருமானும் பார்வதி அவர்களும் போயிட்டு எவ்வளவோ கூப்பிட்டும் முருகர் அவர்கள் சமாதானமாகாம நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த சமயங்களில் ஔவையார் அவர்கள் அங்கே போயிருக்கும்போது, பழனிமலை முருகன் போயிருக்கும்போது ஔவையார் அவர்களுக்கு முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். காட்சியளிச்சா ஔவையார் அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, நீயே ஒரு ஞான வருடியான என்ற பொருள் கொண்ட பழம், நீ அந்த பழத்தை தவிர வேற என்ன பழம் வேண்டும் அப்படின்னு. அதாவது ஞான வருடினுங்கிறது பழம் பொருள், அந்த பழமே நீதான். அதாவது ஞான பழத்துக்கு கோச்சிட்டு வந்த முருகன் அப்படிங்கனால அவங்க பழம் அப்படின்னு ஔவையார் குறிப்பிட்டு சொல்லி அந்த பழமே நீதான் அப்படின்னு சொன்னதால அன்னையிலிருந்து அந்த பழம் நீ அப்படிங்கிறது பழனி அப்படின்னு காலப்போக்கில் மாறி பழனி ஆச்சு. பிற்காலத்துல இந்த பழனிங்கிற ஊர் திரு ஆவின்குடி தென்பொதிகை அப்படின்னு தான் அழைக்கப்பட்டுச்சு.
சரி, இங்க உள்ள சிலை அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க உள்ள சிலை வந்துட்டு மற்ற சிலைகளுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இது வந்து ஒரு தனி சிறப்பு பெற்றுன்னே சொல்லலாம். அப்படி என்ன இந்த கோயிலில் வந்துட்டு சிலையில சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சிலைகளுமே வந்துட்டு கற்கள்ல செதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சிலையாகத்தான் பார்த்திருப்போம். ஆனா இங்க உள்ள சிலை மட்டும் நவபாசனத்தால செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிலை தான் வந்துட்டு இந்த முருகப்பெருமானுடைய சிலை. அப்படி அந்த சிலையை வடிவமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா போகர் அப்படிங்கிற ஒரு முனிவர். இந்த போகர் முனிவர் அவர் வந்துட்டு இந்த கோயிலை வடிவமைச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னை பார்வதி அவர்களும் முருகன் அவர்களும் சித்தர்களிலேயும் தலை சிறந்த சித்தரான அகத்திய முனிவர் அவர்களும் வந்துட்டு ஒரு முருகன் சிலையை வந்துட்டு வடிவமைக்கணும்னு சொல்றாங்க. அந்த முருகன் சிலை வந்துட்டு மூலிகைகளால் ஆன சிலையா வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த மூலிகைகளை வந்துட்டு பறிக்கிறதுக்கு வந்துட்டு போகர் அவர்கள் வந்துட்டு மலை பகுதியில் உள்ள 4000க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகளை பறிச்சுட்டு வந்து இந்த சிலையை வந்துட்டு வடிவமைக்கிறாங்க. இந்த ஒரு சிலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அந்த போகர் முனிவர்களுக்கு வந்துட்டு 9 வருடங்கள் ஆகுது. அந்த 9 வருடங்கள்ல 81 சித்தர்கள் சேர்ந்து செஞ்சப்பட்டதுதான் இந்த தண்டாயுதபாணி முருகன் சிலை. இந்த நவபாசன சிலையில வந்துட்டு முருகன் வந்துட்டு என்ன ஒண்ணுன்னா, மனிதனுக்கு எப்பேற்பட்ட நோயும் குணப்படுத்தக்கூடிய அருமருந்தாக இந்த சிலை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்பயும் கூட இந்த முருகன் கோயில், பழனி மலை முருகன் கோயில்ல வந்துட்டு இந்த சிலைக்கு சந்தனம், பன்னீர், பஞ்சாமிர்தம், விபூதி இதன் மூலமா வந்துட்டு அபிஷேகம் செய்யப்படும். அந்த அபிஷேகத்துல செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம் போன்ற சந்தனம் போன்ற இவைகள் வந்துட்டு திரிசூல் விபூதி அப்படின்னு மக்களுடைய நன்மைக்காக வந்துட்டு அந்த பஞ்சாமிர்தம் இதெல்லாம் வந்துட்டு இதா கொடுத்து பிரசாதமா கொடுத்து மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்றதுனால மனிதனுக்கு எப்பேற்பட்ட நோய்களும் குணமாகக்கூடிய தன்மை கொண்டதாக அந்த பஞ்சாமிர்தம் விளங்கும். ஏன்னா அது வந்துட்டு நவபாசனத்தால செய்யப்பட்ட, அதாவது பல மூலிகைகளால செய்யப்பட்ட ஒரு சிலையில வச்சுட்டு நம்மளுக்கு வந்துட்டு பிரசாதமா கொடுக்கும்போது அதை உண்ணும் பொழுது பல நோய்கள் வந்துட்டு குணமாகும் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்துட்டு ஐதீகம் உண்டு தென்படும் சொல்றாங்க. அதே போல இடும்பன், இங்க வந்துட்டு இடும்பன் அந்த சாமிக்கு முதல்ல காலையில பூஜை வைக்கப்பட்ட பிறகுதான் வந்துட்டு முருகப்பெருமானுக்கே வந்துட்டு பூஜை செய்யப்படும். அப்படி இடும்பன் அப்படிங்கிற யாரும் பாத்தீங்கன்னா, இடும்பன் அவர்கள் வந்துட்டு 2 மலைப்பகுதி, அதாவது சத்திகிரி, சிவகிரி அப்படிங்கிற 2 மலையை சுமந்துட்டு வராரு. சுமந்துட்டு வந்தபோது இந்த பழனியில வந்துட்டு இந்த மலை இறக்கி வச்சுட்டு இருக்கும்பொழுது முருகப்பெருமானுக்கும் இடும்பனுக்கும் வந்துட்டு சண்டை ஏற்படுது. அந்த சண்டையில வந்துட்டு இடும்பன் அவர்கள் வந்துட்டு தோத்துறாரு. தோத்ததுக்கு அப்புறம் முருகனை வந்துட்டு கடவுளா இது பண்ணி வணங்கி பக்தியா இருந்ததுனால வந்துட்டு தான் இந்த இடும்பனுக்கு வந்துட்டு முதல்ல வந்துட்டு பூஜை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மேல தண்டாயுதபாணிக்கும் வந்துட்டு பூஜை செய்யப்படுகிறது.
இங்கே உள்ள முருகன் சிலையில் வந்துட்டு முருகன் சிலையில் உள்ள விக்கிரகத்தில் வந்து ஒரு கிளி வந்து இருக்கும். அந்த கிளி என்ன யாரும் பார்த்தீங்கன்னா முருகனுடைய திருப்புகழ் எனும் பாடலை பாடிய அருணகிரிநாதர் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் வந்துட்டு மக்களால் வந்துட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் எப்படி வந்துட்டு ஒரு கம்பை வச்சுட்டு அடிக்காமையே வந்துட்டு பாடங்களை படிக்க வைக்கிறாரோ அதுபோல தான் வந்துட்டு மனிதனுக்கு வந்து ஞான பாதையை காட்டணும் அப்படின்னு வந்துட்டு தண்டாயுதத்துடன் இருக்கிறதுனால தான் வந்துட்டு இவர் வந்துட்டு தண்டாயுதபாணி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இங்கே உள்ள முருகன் சிலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் வந்துட்டு பார்த்தாப்புல இருக்கும். பழனியிலேருந்து மேற்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா பகுதி. அந்த கேரளா பகுதியில் மலையாள மக்கள் எல்லாருமே வந்துட்டு முருகப்பெருமானை வந்துட்டு ஒரு குலதெய்வமாகவே வந்துட்டு வழிபட்டு வராங்க. முருகப்பெருமான் அங்கே உள்ள மக்களால் வந்துட்டு ஈர்க்கப்பட்டு இங்கே உள்ள மக்கள் வந்துட்டு மலையாள மக்களும் வந்து அதிகம் தரிசிக்கக்கூடிய கோயில் தான் வந்துட்டு பழனிமலை முருகன் கோயில். நம்ம வந்துட்டு திருப்பதியில் கோயிலில் வந்துட்டு நாளே வந்துட்டு கடவுளுக்கு முடிகணிக்கை அப்படிங்கிறது தான் ஞாபகம். அதே போல தான் வந்துட்டு பழனிமலை முருகன்லேயும் வந்துட்டு மொட்டை போடும் பழக்கமும் உண்டு. திருவண்ணாமலை அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா கிரிவலம் அப்படிங்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த கிரிவலம் வந்துட்டு உங்களுக்கு அங்கே சுற்றுற மாதிரியே வந்துட்டு பழனிலையும் வந்துட்டு கிரிவலம் சுற்றுவாங்க. அந்த கிரிவலம் வந்துட்டு கிட்டத்தட்ட 450 மீட்டர், அதாவது 1/2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படும். அந்த 1/2 கிலோமீட்டர் சுற்றி வந்துட்டு மலைப்படிகள் ஏறி முருகனை போய் தரிசிப்பாங்க. மலைப்படிகள் மலையில் படிக்கட்டு எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா 690 படிக்கட்டுகளையும் ஏறி போய் முருகனை தரிசிப்பாங்க. இந்த ஏற முடியாதவர்களுக்கு தனியாக வந்துட்டு இந்த ரோப் கார் வசதியும் வந்துட்டு இருக்கு. இப்படி முருகப்பெருமானுடைய அவதாரங்கள்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு முருகன் வந்துட்டு ஒரு குழந்தை வடிவத்தில் தான் இருப்பார். அதனால தான் வந்துட்டு இங்கே உள்ள முருகன் வந்துட்டு குழந்தை வேலாயுதம் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. குழந்தை வேலாயுதங்கிறது வந்துட்டு கீழே இருக்கும், மேலே வந்துட்டு பால தண்டாயுதபாணி அப்படிங்கிறது. இங்கே உள்ள பழனிமலை முருகன் கோயில் வந்துட்டு அறுபடை வீடுகளில் வந்துட்டு 3ஆம் படை வீடு தான் வந்துட்டு இந்த பழனிமலை முருகன் பால தண்டாயுதபாணி அப்படிங்கிற முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை கண்டுகளிக்க பக்தர்கள் வந்து மாலையிட்டு விரதம் இருந்து நடைப்பயணமாக தரிசிக்க ஒரு எண்ணிக்கை வந்துட்டு நாட்களுக்கு நாட்கள் அதிகரிக்கவே போகுது. ஏன்னா கடவுளின் வழியில் ஞானம் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்துட்டு மக்கள் வந்துட்டு முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்கு மாலையிட்டு செல்வார்கள். சரி, அடுத்த பதிவில் அடுத்த ஒரு முருகன் கோவில் பற்றிய தகவல்களையும் பார்ப்போம். நன்றி.